அம்மா, ஜவ்வரிசி வடை போடலான் இருக்கேன். 1 கிலோ ஜவ்வரிசிக்கு வந்து எவ்வளோ தண்ணி விட்டு எவ்வளோம்மா பண்ணணும்? 1 கிலோ ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியாக வாங்கிக்கணும். நைலான் ஜவ்வரிசிலாம் கூடாது. ஜவ்வரிசி விழாவுக்கு மாவு ஜவ்வரிசியாக வாங்கினா ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சா ஜவ்வரிசிக்கு மேலே தண்ணி வரணும். தண்ணி அது நல்லா ஊறிடும். ஊறினா இன்னொரு பக்கம் குக்கரில் தண்ணி நிறைய வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சாப்பாடு அதில் உப்பு போட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி 1 கிலோ ஜவ்வரிசிக்கு 15 பச்சை மிளகாய் நல்லா பெரிய பெரிய மிளகாயை பட்டு நல்லா வெண்ணையாட்டம் அரைச்சிக்குங்க. உப்பு தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் எடுத்து கொட்டுங்க. கொட்டி கொஞ்சம் நல்லா கிளறி இது வந்த உடனே தண்ணி பூர்வமாக பாருங்கள். தண்ணி போடலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதோடு இறக்கி அந்த வெந்த ஜவ்வரிசியில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுமையும் கலந்து நல்லா கலருங்க. கலந்த உடனே அந்த ஜவ்வரிசி ஆகப்பட்டு வெந்தது கண்ணாக நல்லா வரும். வந்தபடி இறக்கி வச்சு சூடு கொஞ்சம் ஆறினபடி எலுமிச்சை பழம் பிழிங்க. 1 கிலோ ஜவ்வரிசிக்கு 2 எலுமிச்சை பழம் தான் பிழியணும். அதுக்கு மேலே பிழிஞ்சா ஜவ்வரிசி சாப்பிட்டோம்னா நாக்கில் ஒட்டிக்கும். அதனால சில பேர் தயிர் பால் ஏதாவது சேர்க்கணுங்கிறாலே அது அவ டேஸ்ட்டுக்கு பொறுத்தது. சில பேர் சூட்டில் பண்ணோம்னா பால் பிரிஞ்சு போயிடும். அதாவது சாப்பிடும்போது என்ன பண்ண வெள்ளை வெள்ளையாக திரியாக இருக்கும் உடம்பு பொறுத்தோம்னா. அதே தயிரை குழப்பி சிலிப்பிட்டு கெட்டியாக தயிரை விட்டு கொஞ்சமாக விட்டு வெளுப்புக்கு வெள்ளை கலர் வேணும் அப்படியே இருந்தால் வேணும்னாக்கா அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே இட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கண்ணா நல்லா இருக்கும். மெலிசா இருக்கும். மெலிசா இடணும். ஆனால் ஒன்று ஜாயின் ஆகாமல் தூரம் இட்டுக்கோங்க. அது நீர்க்க எடுத்துனீங்கன்னா ஜவ்வரிசி இருக்கும். கெட்டியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இடம் கேப் விட்டு பண்ணிங்களான்னா தனித்தனியாக வரும். உரிக்கிறதுக்கும் நல்லா பாட்டமாக வரும். ஓகே. அப்போ இந்த மாதிரி போட்டால் சூப்பராக வரும். ஓகேம்மா, தேங்க்யூ.